வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மீனாட்சி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய அக்கா வந்து திருமணமாகி ஃபாரினில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து வீட்டோட மணமாகனா அதனால் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக யாரும் இல்லைங்க. அதனால் வீட்டோட மணமாகனா முடிஞ்ச அளவு எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி தாங்க போனாங்க. பட் கருத்து வேறுபாடுனாலையும் வரதட்சணை பிரச்சனையினாலும் இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 35 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் செய்கிறாங்க. பட் மணமகன் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவரும் ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கிறவராக வேணுங்க. மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சிவசங்கரி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில், ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்களும் வந்து வீட்டோட மணமகனாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டதாகவும், அம்மா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அக்காவும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் முக்கியம், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் முக்கியம், நல்ல குணமானவராக இருக்கணுங்க. அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் முக்கியம், ஆனால் மனைவியோ குழந்தையோ இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.